வண்ணாரப்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் புகாரி செய்த நிகழ்வை பொதுமக்கள் பலரும் பாராட்டி வருகின்றனர். சென்னை காவல்துறை சார்பாக இரவு நேர பணிகளில் ஒரு காவல் நிலைய ஆய்வாளர் என் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் பணி செய்ய வேண்டும். அந்த வகையில் சென்னை வண்ணாரப்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் புகாரி நேற்று இரவு பணியின் போது ரோந்து சென்றார். அப்போது அவர் தங்கசாலை மேம்பாலத்தில் சென்று கொண்டிருந்த போது மேம்பாலத்தில் படுத்து உறங்குபவர்கள் குளிரால் அவதிப்படுவதை பார்த்து உடனடியாக புதிய போர்வைகளை வாங்கி அவர்களுக்கு போர்வை போர்த்திவிட்டார். இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது. பொங்கல் பண்டிகை நெருங்கியுள்ள நிலையில் ஆண்டிப்பட்டியில் வெல்லம் தயாரிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெறுகிறது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே குன்னூர், அரப்படை தேவன்பட்டி, அணைக்கரைப்பட்டி, புள்ளிமான் கோம்பை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் சர்க்கரை கரும்பு சாகுபடி செய்யப்படுகிறது. பொங்கல் பண்டிகைக்காக விவசாயிகள் வெல்லம் காய்ச்சி விற்பனை செய்வது வழக்கம். இதற்காக அறுவடை செய்யப்படும் கரும்புகளில் வெல்லம் காய்ச்சுவதற்காக திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களிலிருந்து வெல்லம் காய்ச்சும் கொப்பரை மற்றும் கரும்பு பிழையும் இயந்திரம் உள்ளிட்ட நவீன கருவிகளோடு கூலி தொழிலாளர்கள் வரவழைக்கப்பட்டு வெல்லம் காய்ச்சும் பணி நடைபெறுகிறது. மழையால் வெல்லம் காய்ச்சும் பணி பாதிப்பதாக கூறும் அவர்கள் உருண்டை வெல்லத்தை அதிக அளவில் தயார் செய்து வருவதாக தெரிவித்துள்ளனர்.